அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 3 இயர் எல்எல்பி ஹானர்ஸ்க்கு உண்டான சில இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். அதாவது இந்த 3 இயர் எல்எல்பி ஹானர்ஸ்க்கு உண்டான நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளவு, ஆன் வாட் பேசிஸ் அந்த ரிசர்வேஷன்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதலாவதாக total number of seats for 3-year LLB Honors in School of Excellence in Law அப்படி பார்த்தீங்கன்னா 156 சீட் வருது மொத்தம். ஸோ இந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லாவில் மொத்த சீட்ஸ் 156 இன்க்ளூசிவ் ஆஃப் என்ஆர்ஐ. ஸோ என்ஆர்ஐ கோட்டா அதில் 15% இருக்குது. அதையும் சேர்த்தா மொத்தம் 156 சீட் மட்டும்தான் இந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் இருக்குது. ஸோ இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஃபீஸ் பார்த்திங்கன்னா rupees 87,135 பர் ஆனம். அதாவது 2 செமஸ்டரும் சேர்த்து இந்த 87,000 சில்லரை வரும். இதை நீங்கள் அந்த காலேஜில் போய்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிங்க. சில மாறுதல் இருக்கலாம். ஏன் அப்படின்னா இப்போது போயிட்டுருக்கிற அந்த 5 இயர் கோர்ஸ்க்கு உண்டான ஃபீஸும் சரி, அல்லது செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர் ஃபார் 5 இயர் கோர்ஸ் அண்ட் செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர் ஃபார் 3 இயர் எல்எல் கோர்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பாதியாக குறைச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா இதில் படிச்சுட்டு இருக்க மாணவர்கள்லாம் போயிட்டு ஹைகோர்ட்டில் ஒரு ரிட் ஃபைல் பண்ணாங்க. ஏன்னா இந்த கொரோனா பேண்டமிக்கில் எல்லோரும் வீட்டில் தான் படிச்சுட்டு இருக்காங்க. அதனால் ஃபீஸை குறைக்க சொல்லி கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் கோர்ட்டும் அவங்களுக்கு ஒரு இன்டரிம் டைரக்ஷன் ஸ்டே கொடுத்துருக்கு. ஸோ அதனால் பாதி ஃபீஸ் வாங்க சொல்லி தான் கோர்ட் ஆர்டர் பண்ணுச்சு. அதை பேஸ் பண்ணி இந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் பாதி ஃபீஸ் தான் வாங்கிட்டுருக்காங்க. ஸோ இந்த 3 இயர் எல்எல்பி கோர்ஸ் ஹானர்ஸ்க்கு ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் நீங்கள் அட்மிஷன் போகும்போது தெரிய வரும், அல்லது உங்களுக்கு அந்த பிரிண்ட் அலாட்மெண்ட் ஆர்டரில் கூட இன்டிமேஷன் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி தெரிஞ்சாலும் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ஆக்சுவல் ஃபீஸை ப்ளீஸ் கொஞ்சம் சென்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் கேட்டகரி. ஸோ ஓசி கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா நத்திங் பட் ஓப்பன் கேட்டகரி பார்த்திங்கன்னா 31% ஆஃப் சீட்ஸ் இருக்குது. பிசி அதர்ஸ்க்கு 26.50%, பிசி முஸ்லீம்ஸ்க்கு 3.50, மோஸ்ட் பேக்வேர்ட் அல்லது டினோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ் பார்த்திங்கன்னா 20% வருது. எஸ்சி அதர்ஸ்க்கு 15%, எஸ்சி அருந்ததியர்ஸ்க்கு 3%, எஸ்சிக்கு 1%. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அந்த 156 சீட்டு, அது போக அந்த 15% லெஸ் பண்ணிவிட்டு மிச்சம் உள்ள சீட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ரிசர்வேஷன் பேசிஸில் தான் உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க உங்கள் கேட்டகரி வைஸில். அது போக சில ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது. அது யார் யாருக்குன்னா சில்ட்ரன் ஃபார் எக்ஸ் சர்வீஸ்மென் அவங்களுக்கு 1% கோட்டா, சில்ட்ரன் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கு அவங்களுக்கு 1% கோட்டா, அடுத்து டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் அவங்களுக்கு 5% கோட்டா, தென் எமினென்ட் ஸ்போர்ட் பர்சன்ஸ் பார்த்திங்கன்னா 1%. ஸோ இந்த ஸ்பெஷல் கேட்டகரி இந்த 4 நபர்களுக்கும் பொருத்தமானது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வந்திருக்கும். ஆல்மோஸ்ட் நீங்கள் இன்று அல்லது நாளைக்குள்ளே உங்களோட டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணிடுவீங்க. ஸோ பண்ண பிறகு உங்களுக்கு 9th பார்த்திங்கன்னா, அதாவது 9th February பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிரிண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் உங்கள் மெயிலுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் அந்த பிரிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு குறிப்பிட்ட அந்த தேதிகளில் போய்ட்டு நீங்கள் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் போய்ட்டு ஜாயின் பண்ணலாம். அப்படி ஜாயின் பண்ணும்பொழுது நீங்கள் அந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் போய்ட்டு சப்மிட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்றது இப்போ பார்க்கலாம். ஸோ சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் டு பி சப்மிட்டட் அட் தி டைம் ஆஃப் அட்மிஷன் ஆர் ஜாயினிங் இன் த காலேஜ். அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் ஃபார் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப். ஸோ உங்கள் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்காக 10th மார்க் ஷீட் ஒரிஜினல் சப்மிட் பண்ணணும். தென் உங்களுடைய அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ்க்கு உண்டான அந்த ப்ரொவிஷ்னல் அல்லது டிகிரி சர்டிஃபிகேட் ஒரிஜினல் சப்மிட் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் மற்றும் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அதை சப்மிட் பண்ணணும் ஒரிஜினல்ஸை. தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணோம் இன் ஒரிஜினல். ஸோ பெர்மனண்ட் ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட்,
ஸோ இதுக்கு உண்டான ப்ரூஃப் எதாக இருந்தால் அதுவும் நீ சப்மிட் பண்ணணும். அது போக ஸ்பெஷல் கேட்டகரியில் அதான் சொன்னோம் இல்லையா முதல்ல, அந்த ரிசர்வேஷன் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ்மென் அல்லது ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அல்லது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் பர்சன்ஸ் அல்லது எமினன்ட் ஸ்போர்ட் பர்சன்ஸ். ஸோ இந்த கோட்டாவில் ஏதாவது உங்களுக்கு சீட்ஸ் அலாட் ஆகிருந்தால் அதற்கு உண்டான ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் ஒரிஜினல் சப்மிட் பண்ணணும். அது போக அஃபிடவிட் அனெக்ஷஸ் 10, 11 and 12 அப்படின்னு இருக்கும். இது எதுக்குன்னா ஃபார் நான் இன்வால்மெண்ட் இன் ரேகிங் பை த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரேகிங் பண்ணாமல் வர்றதுக்காக ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களுடைய பெற்றோரும் சேர்ந்து 3 உறுதிமொழி பத்திரம் தரணும். அது அனெக்ஷர் 10 வந்து ஜாயிண்ட் டிக்ளரேஷன் பை பேரண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்டு, தென் 11 வந்து டிக்ளரேஷன் பை ஸ்டூடெண்ட்டு, தென் 12 வந்து டிக்ளரேஷன் பை பேரண்ட். ஸோ இந்த மூணுமே நீங்கள் ₹20 ஸ்டாம்ப் பேப்பர், எஸ்பெஷலி அனெக்ஷர் 11 and 12 ₹20 ஸ்டாம்ப் பேப்பரில் அஃபிடவிட்டை ரெடி பண்ணி கமிஷன் ஆஃப் ஓட்ஸ் சிக்னேச்சர் வாங்கிட்டு கொண்டு போய் நீங்கள் அந்த காலேஜில் சப்மிட் பண்ணணும். இது வந்து மேண்டேட்டரி, கண்டிப்பாக இதையும் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது. ஸோ ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்கில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு இதில் எதுக்காக டவுட்ஸ் எதாவது இருந்தால் இது சம்மந்தமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் அல்லது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை கண்டிப்பாக கொடுக்குறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.